பேர் உயிரிழப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் நிதி உதவி அறிவிப்பு. கரூரில் ஆம்னி பஸ் மற்றும் சுற்றுலாவின் மோதி சிறுவர்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டை உலுக்கியது. கோர விபத்துக்கு இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம், மேலும் படுகாயம் அடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். L-15 கவுன்சிலர்கள் ராஜினாமா உடையும் ஆம் ஆத்மா கட்சி. டெல்லியில் ஆட்சியை இழந்த ஆம் ஆத்மி கட்சிக்கு அடுத்த நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அக்கட்சியை சேர்ந்த 15 கவுன்சிலர்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். இந்திரபிரஸ்தா விகாஸ் பார்ட்டி என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்க இருப்பதாகவும் அது ஹேம்சாந்த் என்பவரது தலைமையில் செயல்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். இது ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. 28 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் இரவு 28 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக IMD கணித்துள்ளது. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, தர்மபுரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது.